100 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட், அதோட ஏற்கனவே 7 to 8 அடி வளர்ந்த 100 ரெட் சாண்டல்வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 399க்கு தராங்க. இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள். சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க. இப்போ திருமண பொருத்தம்லாம் பார்க்குறாங்க. ஆமாம். அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச திருமண பொருத்தம்னு வச்சுக்கேன். இப்போ ஜாதி அடிப்படையில் தான் திருமணம் பார்ப்பாங்க. ஒன்று ஜாதிகள் தேவையில்லைன்னு சில பேர் பார்ப்பாங்க. இதில் 7 பொருத்தம் 9 பொருத்தம் 11 பொருத்தம் இருந்தால் தான் ஓகே சொல்லுவாங்க. அதுக்கு கம்மியாக இருந்தால் வேணான்னு சொல்லிடுவாங்க. கரெக்டு தானே? பொருத்தம்னா ஜாதகத்தில் வந்து பொருத்தம் பார்த்து, இப்போ கல்யாணத்துக்கு ஜாதகத்தையே நம்பாதவங்களாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்து தான் எனக்கு இந்த பொருத்தம் செட் ஆகும், இல்லைன்னா எனக்கு வேண்டான்ருவாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தாலும் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தாலும் நல்ல பையன் நல்ல கேரக்டராக இருந்தாலும் பொருத்தம் சரியில்லைன்னு நிறையா பேர் போய் இன்றைக்கி கோர்ட்டு கேஸு நிறைய இருக்குது இல்லையா? இப்போ ஒரே ஒரு உதாரணம் வச்சுக்கிறேன். அம்பானி எடுத்துக்க. அவர் பையனுக்கு 4 பொருத்தம் தான் அவர் ஈக்குவல் பணக்கார பொண்ணுக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். இல்லை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனுக்கு எடுத்துக்கோ, இல்லை நல்ல வசதி உள்ளவங்களை எடுத்துக்க, இல்லை ஒரு கட்சியிலையோ ஒரு பொறுப்புலையோ நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, பொருத்தம் பார்க்குறாங்க. இல்லை பிடிக்கலை, பொருத்தம் பார்க்குறாங்க தன்னுடைய வசதிக்கும் தன்னுடைய இனத்துக்கும் தகுந்த இடத்துல. இப்போ அந்த இடத்துல 4 பொருத்தம் இருக்குது, பொருத்தம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு இடத்துல பொருத்தம் எப்படி இருக்குன்னா 11 பொருத்தம் பக்காவாக இருக்குது. ஆனால் அவங்க அதே ஜாதின்னு வச்சுக்குவோம். அவங்களுடைய ஜாதி, அவங்க இனம் எல்லாம் 11 பொருத்தம் இருந்து அவங்க சொத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட குடும்பம், ஊரில் மதிக்கிறதுக்கு மதிப்பில்லாத குடும்பம், இப்படி ஏதாவது ஒரு கதை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இவங்க ஒரு 7 பொருத்தம் இருக்குது ஒருத்தங்களுக்கு இந்த நல்ல அவங்க தகுதிக்கு தகுந்த பையனுக்கோ படிப்பு வசதியில் இருக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்க்கும்போது ஒரு 7 பொருத்தம் 6 பொருத்தம் இருக்குது. கல்யாணம் ஏற்கனவே தள்ளி போட்டு ரொம்ப டைம் ஆன கதையும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த 11 பொருத்தம் ரொம்ப நலிவடைஞ்ச குடும்பத்தில் பொண்ணுக்கு இருக்குது, இல்லை பையனுக்கு இருக்குது. அந்த பையனையோ பொண்ணையோ அந்த 11 பொருத்தம் தாழ்வடைந்த குடும்பத்தில், அதாவது பண ரீதியாக இருக்கிற குடும்பத்துக்கு பொண்ணையோ மாப்பிள்ளையோ கொடுப்பாங்களா? மாட்டாங்க. அப்போ அங்கேயே பொருத்தம் செத்துருச்சுல்ல. அப்போ இங்கே என்ன பொருத்தம் பார்க்குறாங்க? தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி. அப்போ பொருத்தமும் இந்த வசதி வாய்ப்பில் அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. இந்த வசதி வாய்ப்பில் இந்த இடத்துல இருக்கிற பையன் பொண்ணுக்கு பொருத்தம் இருக்கா? அப்போ நீங்கள் அங்கேயே வகுத்துட்டீங்க. உயர்குலம் தாழ்குலம்னு பண ரீதியாக தான் இன்றைக்கி போயிருக்கு. ஏன் சாதிகள் இன்றைக்கி படித்தவங்க கிட்ட இல்லைன்னா இன்றைக்கி 2 சாதி, ஒன்று பணக்கார சாதி, இன்னொன்று ஏழை இருக்கிறவன். ஒருத்தன் வேலை இருக்கிறவன், ஒருத்தன் வேலை இல்லாதவன். வேலை செய்கிற இடத்துல மேல் வேலையில் இருக்கிறவன், கீழ் வேலையில் இருக்கிறவங்க. இப்படி தான் மேல் வேலையில் இருக்கிறவன் கீழ் வேலையில் பொண்ணு எடுக்க மாட்டான். அதையும் தீரி விரும்பினாலும் அது நம்ம சாதி சனத்துக்கு. இன்றைக்கி கோர்ட்டு கேஸு பிரிவினை எல்லார் குடும்பத்துலேயும் 80% கல்யாணம் ஜேன்னு பண்ணி வச்சு பிரிவினைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று பொருத்தம்ங்கிற பேர்லேயும், இன்னொன்று தன்னுடைய வசதி தன்னுடைய ரேஞ்சுக்கு தகுந்த பொருத்தம் இல்லாத, இன்னொன்று தனக்கு ஏற்ற கம்யூனிகேஷன் இல்லாத காரணம். அதாவது ஒரு வினைக்கு எதிர்வினைன்னு சொன்னேன். நம்மளுடைய பூர்வீகத்தை மிதித்தா மட்டும்தான் பாரம்பரியம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கேட்டால் தலை விதிப்படித்தான் நடக்கும். இங்கே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னா திருமணம் தேவையில்லை, பொருத்தம் தேவையில்லை. இந்த ஜோசியக்காரங்கிட்ட போனால், எப்பா உனக்கு இதுதான் நடக்கும், உனக்கு நடக்கக்கூடாது, இந்த குழந்தை செத்துரும், இது அங்கே போனால் நடந்துடும், இது நடந்துடும், அது நடந்துடும், உனக்கு இப்படி தான் இருக்கும், உன் ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்க மாட்டாங்க. கரெக்டு தானே? இப்போது ஒரு ஜாதகத்தில் இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா உன் வீட்டு ஓடு ஒழுகும், இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கும், இந்த மழை காலத்தில் ஒழுகும்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக தான். அப்போ பொருத்தம்ங்கிறது எதில் பார்க்க சொல்கிறேன்? உன்னுடைய கல்விக்கும் உன்னுடைய குலத்துக்கும் உன்னுடைய தகுதிக்கும், விரலுக்கு தகுந்த வீக்கம், உன் இனத்துக்கும் தகுந்த பொருத்தம் பார். ஜாதக பொருத்தம் பார்க்காதே, மனப்பொருத்தம் பார். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, நம் குலத்துக்கு தகுதியானவர்களா, நம் இனத்தை சேர்ந்தவர்களா,
நல்ல குடும்பமாக 100 பேரை விசாரித்து பொண்ணு கொடுக்க சொல்லியிருக்கான். 100 பொய் இல்லை, 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம். எப்படி? தன்னுடைய குடும்பத்தில் 1000 உறவுகளிடம் சென்று போய் சொல்லி திருமணம் பண்ண சொன்னது. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் இல்லை. அதனால தான் இன்றைய திருமணம் பொய்யாகவே இருக்கிறது. பழமொழியையும் தப்பாக பயன்படுத்தி தப்பாக. அப்போ பொருத்தம் என்பதே தவறான ஒரு கருத்து. இங்கே பொருத்தம் என்பதே கிடையாது. இதில் வசிய பொருத்தம், இன பொருத்தம், யாருக்கு யார் மேலே ஈர்ப்பு இருக்குதோ அதுதான் வசியம். அப்போ உனக்கு பிடிச்சிருந்து மனசுக்கு ஏற்புடையதாக இருந்தால் மட்டும்தான் அங்கே பொருத்தம் நல்லா இருக்குது. இந்த பையன் நல்ல பையன் திணிக்கிறதுல இல்லை. உனக்கு புரியுதா? பொருத்தம்ங்கிறது எதில் இருக்குது? வசிய பொருத்தம், ஈர்ப்புங்கிறது எதில் இருக்கும்? தனக்கு பிடிச்சவங்க மேலே தான் காதல் வயமே வரும். அதற்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போகிறாங்கன்னா, இன்றைக்கி நிறைய காதல் தோல்வி அடையிருக்கான்னு தன்னுடைய பூர்வீகம் இல்லை, அது வலுப்பெறலை. புரியுதா? அப்போ ஈர்ப்புங்கிறது எல்லா பக்கமும் இருக்கும். தன்னுடைய இனத்தை நேசி முதல்ல, அதுக்கப்புறம் பொருத்தத்தை நேசி. குடும்பத்துக்குள் பொண்ணெடுங்க, தன்னுடைய சொந்தத்துக்குள் பொண்ணெடுங்க, மாப்பிள்ளை எடுங்க. தன் குல பொருத்தம், இனப்பொருத்தம், தன்னுடைய குடும்ப பொருத்தம், வாழ்வியல் பொருத்தம். வாழ்வியலில் எந்த அங்கத்தில் இருக்கீங்களோ அந்த பொருத்தம் பாருங்கள். அந்த வாழ்வே நிலைக்கும், அதுவே நிலையானது. மற்றவை அனைத்தும் மாயையானது. வருமான நோக்கம் மட்டுமே. ஏமாறுவோர் ஏமாந்து வாழ்க்கையை இழப்போர் இழந்து கொண்டு தான் இருக்கணும். உங்களுடைய அறிவை பயன்படுத்தி தெளிவான வாழ்க்கையை வாழுங்க. பொருத்தத்தை நம்பாதீர்கள். வாழ்த்து. 100 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட், அதோட ஏற்கனவே 7 to 8 அடி வளர்ந்த 100 ரெட் சாண்டல்வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 399க்கு தராங்க. இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள். சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க.